முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाभिर्यजत्राः स्थिरैरङ्गस्तुष्टुभागं सनोभिः विषेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रवृत्तसर्वाः स्वस्ति न भूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरिको हरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पति ददातुः. ओम शांति शांति शांति. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் 63வது மந்திரமாக 63வது உபனிஷத்தா ராமபூர்வதாபினி உபனிஷத்து சேர்த்து சொன்னால் ராமபூர்வதாபின்யுபனிஷத் அப்படின்னு 63வது உபநிஷத்தை ஆரம்பிக்கிறோம். வழக்கமாக சொல்கிற மாதிரி தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். அவர்களோட இந்த பிரம்ம ஞானமும் சேர்ந்தால் அவர்கள் உலகை வெல்வார்கள். குறைந்தபட்சம் ஜீவன் முக்த நிலையிலிருந்து அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுலேருந்து எல்லா தடைகளையும் தாண்டி வரக்கூடிய வல்லமையை தருவது இந்த பிரம்மஞானம். அது மட்டுமல்லாமல் பேரறிவு, பேராற்றல், பேரின்பம், பெரும் அமைதி, பேரானந்தம் எல்லாத்தையும் நிரந்தரமாக்குறது உபனிஷத். இந்த உபனிஷத் அதில் இருக்கக்கூடிய ஞானம் அதுக்கு இணையாக எந்த செல்வத்தையும் சொல்ல முடியாது. அமிர்தம்னு தான் சொல்லணும். அமிர்தத்துக்கு இணையான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பரபிரம்மன் தான், பரம்பொருள் தான். இதுநாள் வரை இந்த மாதிரி விஷயங்களில் வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த உபநிஷத்துக்குள்ளே நாம் காலடி வைத்து படிப்படியாக 63 படிக்கட்டை தாண்டி வந்திருக்கோம். 62வது படிக்கட்டை முடித்து 63வது படிக்கட்டை கால் எடுத்து வைக்கிறோம். உண்மையாகவே பிரம்மத்தை தேடுற முமுட்சுவாக இருந்தால், உத்தம அதிகாரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 63% உபநிஷத்து அவங்களுடைய வாழ்க்கையில் 63% அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தத்தை நிச்சயமாக நிரந்தரமாக்கும். அதில் நீங்கள்லாம் அதுக்கு சான்று. அடியேன் அதை பிரத்யட்சமாக பார்த்து ரசிக்கிறேன். கேட்குற அத்தனை பேரும் இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சேன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. தான் விழிச்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேங்கிற வருத்தம் எனக்கு போயிடுச்சு. ஒரு செக்குமாடு வாழ்க்கையிலேருந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேங்கிறத சொல்கிறாங்க. ஒரு ஏற்றத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலையே இல்லாமல் போச்சு, பயமே இல்லாமல் போச்சு
முன்னெல்லாம் எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னு பல பேர் சொல்கிறாங்க. உத்தமாதிகாரியாக இருந்தால் இந்த 108 உபநிஷத்து முடிக்கிறதுக்குள்ள நிச்சயமாக அனுபூதி ஏற்பட்டுரும். அதில் சந்தேகமே இல்லை. மத்திய அதிகாரியாக இருந்தால் அவங்க மனனம் பண்ணி ஆகணும். திரும்ப 2வது ரவுண்டில் மனனம் பண்ணி ஆகணும். 3வது ரவுண்டில் அவங்க அனுபூதி ஏற்படும். அதமாதிகாரியாக இருந்தால் திரும்பவும் சிரவணம் பண்ணணும், திரும்பவும் மனனம் பண்ணணும், திரும்பவும் நிதித்தியாசனம் பண்ணணும். சிரவணங்கிறது இந்த முதல் ரவுண்டு. இந்த ஆடியோக்களை எல்லாம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோட கேட்கணும். இப்போ இன்றைக்கி வரைக்கும் 63 உபநிஷத்தில் 1600 ஆடியோ வந்திருக்குன்னா டிவைட் பண்ணி பாருங்கள். 1600 63ஆல் டிவைட் பண்ணி 1600வை 63னால் டிவைட் பண்ணுங்க. 30%. எத்தனை? 30. 1600 டிவைடட் பை 63. சரி. அப்போது இந்த 63 உபனிஷத்தையும் 1600 ஆடியோவையும் சிரவணத்துக்காக பொறுமையாக சகிப்புத்தன்மையோட ஒரு முறை கேட்டோம். அப்புறம் சிரவணத்துக்காக சிரவணத்திலேருந்து மனனத்துக்கு போகிறதுக்கு மனனம்னு ஒரு டைட்டில்லையே பேச போகிறோம். அதை பூரணமாக கேட்டால் இந்த 108 உபநிஷத்தை சரிபாதி மந்திரங்கள் தான் அதில் பேசப்படும். அப்புறம் அனுபூதிக்கு ஒரு ரவுண்டு பேசுவோம். அதில் சரிபாதி 50, 25, 25 அப்படி தான் பிரித்து பேச போகிறோம். அதனால் ஒரு மத்தியம அதிகாரியை வச்சே பேசுகிறேன் அடியேன். அப்படி பார்த்தா இந்த உபநிஷத்துக்களை முதல் முறை சிரவணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மனனத்தையும் பூரணமாக கேட்கணும், நிதித்தியாசனத்தையும் பூரணமாக கேட்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்க வழிமுறைகள் படி 1 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் சத்துவகுண வளர்க்கறதுக்கு எப்படி பக்தி யோகம் செய்தால் இந்த போகத்திலிருந்து காமத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டு பக்தியினால் ஹிருதயத்துக்கு வர முடியுமோ, இறைவன் அருளால் பக்தி கிடைக்கிறது. பக்தியால் அவன் ஹிருதயத்துக்கு வரான், இல்லைன்னா அவன் சுவாதிஷ்டானத்திலே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இப்போ ஹிருதயத்தில் இருந்து அவன் புரோமத்திக்கு போகிறதற்கும் புரோமத்திலேருந்து சகசிராரம் அத்வைத நிலை, அனுபூதி நிலை, ஆனந்த அனுபூதி நிலை, சிவபோகம், இந்த நிலையை மோட்சம், கைவல்யம், சாயுஜ்யம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த நிலைக்கு போகிறதுக்கும் கட்டாயம் குரு தேவை. கட்டாயம் குரு தேவை. கட்டாயம் குரு தேவை. அப்போது இந்த 8 மணி நேரத்தை எவ்வளவு வேகமாக நீங்கள் டெவலப் பண்ணணுமோ அவ்வளவு வேகமாக டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு நேரம், எவ்வளவு வாழ்க்கை, எவ்வளவு நாட்கள், அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எதை முதல்ல செய்யணுமோ அதை கடைசி வரைக்கும் செய்யாமல் இருந்துட்டோம். இப்போ விழிச்சிக்கிட்டோம், ஒன்றும் கெட்டு போல். தமோ குணத்தில் தூங்குங்க, ரஜோ குணத்தில் வேலை செய்யுங்க,
50 வயசு ஆனவங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இந்த சத்துவகுணத்துக்கு வரணும், அமைதியான வாழ்க்கையை அமைக்கணும், ஆனந்தமான வாழ்க்கையை அமைக்கணும், ஜீவன் முக்தனாகணும், பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரணும். இதுக்கெல்லாம் வழிமுறைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நாம் செய்து பார்க்குறதில்ல. செய்து பார்க்குறவங்க வந்தால் தான் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ செய்து பார்க்குறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் இந்த நிலையில் இருக்கேன்னு. அதனால தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்து சொல்கிறேன். ஒரு ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான், ஒரு குரு எப்படி இருப்பாங்க, ஞானிகள் எப்படி இருப்பாங்க, யோகிகள் எப்படி இருப்பாங்க, ரிஷிகள் எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்க அந்த நிலையை தொட்டாங்க, அதுக்கான வழிமுறைகள் ஒன்று கூட அடியேன் விட மாட்டேன். உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ, நீங்கள் எது ஆகணும்னு விரும்பினாலும் சரி, பிரம்மஸ்வரூபம் ஆகணுன்னாலும் சரி, ரிஷிகள் ஆகணும்னு சொன்னாலும் சரி, ஞானிகள் ஆகணும்னாலும் சரி, யோகிகள் ஆகணும்னாலும் சரி, சித்தர்கள் ஆகணும்னாலும் சரி, குருவாகினாலும் சரி, எல்லாத்துக்கும் உபநிஷத்தில் வழிமுறைகள் இருக்குது. அடியேன் இந்த ஜென்மாவில் செய்யாட்டினாலும் ஏதோ ஒரு ஜென்மாவில் செய்ததுனால இது எல்லாத்துக்கும் நுட்பங்கள் புரியுது. அதனால் அது உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை. மேலும் உற்சாகமும் சந்தோஷமும் ஆனந்தமும் உங்களுக்கு எப்படி அதிகமாகுதோ அதே அளவுக்கு எனக்கும் அந்த மகிழ்ச்சி நிறைந்திருக்கு. உங்களை மாதிரியே தான் உங்கள் கூடயே பயணிக்கிறேன். குருவில் 3 விதம்னு சொல்லுவாங்க. அங்கே கடவுள் இருக்கார் போ அப்படின்னு சொல்கிற குரு, இங்கே என் கூட நான் வந்துட்டேன் நீயும் வான்னு அங்கேருந்து கூப்பிட்ற குரு, கூடவே கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிற குரு அப்படின்னு உங்கள் கூடயே பயணிக்கிற வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிட்டு இருக்க குரு ரொம்ப அரியது. எத்தனையோ பேர் குருவை அடையணும்னு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. எப்படி ஆசனம் சித்தியாகிறது ஒரு பெரிய விஷயமோ, ஏகாந்தத்தில் உட்கார்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோ, அது மாதிரி குருவை அடையிறதும் ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். ஏன் குருவை அடைய முடியலைன்னா, ஏதோ ஒரு அகங்காரம் ஒன்று தடுக்குது. உன்னுடைய அகங்காரம் போகாமல் எந்த ஒரு ஸ்டெப்பு கூட நீ மேலே எடுத்து வைக்க முடியாது. அறிவிலே நிற்க வேண்டியதுதான். அறிவு அனுபூதி ஆகிறதுக்கு 5 படிக்கட்டுகளை அது தாண்டணும், நடந்து வரணும், கடந்து வரணும். அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல்னு சொல்ல முடியும் போது இந்த வாழும் நிலை அப்படியே வாழ்கிறது. அமைதியாக இருக்கணுங்கிறது இல்லை, அமைதியாக வாழ்கிறது. ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்கிறது இல்லை, ஆனந்தமாக வாழ்கிறது. சர்வஜ்ய நிலைன்னு சொல்கிறது இல்லை, சர்வஜ்ய நிலையில் வாழ்கிறது. அந்த நிலைக்கு போகணுன்னா குரு அவசியம். அதனால் அகங்காரத்தை விட்டால் தான் குரு கிடைப்பாங்க. அகங்காரத்தை நீ எது வரைக்கும் பிடிச்சுட்டு இருக்கியோ அது வரைக்கும் நீ மேலே ஏற முடியாது. அதனால் இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்குமே அடியனுடைய வேண்டுகோள், தயக்கம் இல்லாமல் குருவை தேடுங்க. போய் அவங்கள பார்த்து 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. என்னை குருவா என்னை சிஷ்யனாக ஏற்றுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுங்க, தப்பு இல்லை. அகங்காரம்தான் பல இடத்துல வாழ்க்கையை நாசமாகுது. என்னைக்கு அகங்காரத்தை விட்டியோ அங்கேயே நீ 75% ஜீவன் முக்தனாகிடுற. அகங்காரம்தான் எல்லாரையும் ஆட்டி படிக்குது. அதுக்கு இன்னொரு பேர் மனம்னு பேர். இந்த மனதுக்கு சரியாக எஜுகேட் பண்ணுனா அது இந்த அகங்காரத்தை விட்டுடும். இந்த ஆனந்தம், அமைதி, ஆற்றல், அறிவுலாம் ஒன்றும் தயாரிக்கிறதில்ல, உற்பத்தி பண்ணுறதில்ல, எங்கேருந்தோ வர்றதில்லை. உன்னுடைய ஸ்வரூபம் அது. சித்த வஸ்து. இந்த 5மே சித்த வஸ்து. அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் உன்னுடைய ஸ்வரூப லட்சணம். அதோட தொடர்பு கொள்ள முடியல, மனதோட தொடர்பு வச்சுக்கிட்டு அது பின்னாடியே வாழ்நாள் ஃபுல்லாக போய் அழுது தவிச்சு
வாழ்க்கையை விரயம் பண்ணாமல் வீணடிக்காமல் பக்தியை இறைவன் கொடுத்த உன்னை ஹிருதயத்துக்கு கொண்டு வந்துட்டான். பக்தியினால தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஹிருதயத்திலேருந்து பூர்வமத்திக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு குரு அவசியம் அவசியம் அவசியம். இது பெரிய சூட்சுமம், இது பெரிய ரகசியம். இதுதான் நீ அறிய வேண்டிய முதல்ல அறிய வேண்டிய விஷயம். ரொம்ப எளிமையான வழி, குறுக்கு வழி இல்லை, எளிமையான வழி, ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம். அந்த முறைகளை எல்லாத்தையுமே இந்த உபனிஷத்தானது சொல்லி கொடுக்குது. அதை நாமளும் அன்றாடம் சில விஷயங்களை மனனத்துக்காக திரும்ப சொல்லுவோம், சில விஷயங்களை நிதித்தியாசனத்துக்காக, அதாவது அனுபவத்துக்காகவும் அனுபூதிக்காகவும் சொல்லுவோம். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும், உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை கேட்டாலும் தெவிட்டாத இன்பம் அது. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் விசாரம் பண்ணுவோம். மனனத்தில் ஓரளவுக்கு விசாரம் பண்ணுவோம், நிதித்தியாசனத்தில் ஒரு ரவுண்டில் விசாரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசாரமும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப ரசிப்பீங்க, புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். நான் எத்தனை முறை இந்த உபனிஷத்தை அத்தியனம் பண்ணாலும் புதுசாகவே இருக்குது. நான் இதுக்கு ஏற்கனவே அதில் மார்க் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன், மீனிங்லாம் எழுதியிருக்கேன். அது இப்போ பார்த்தா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அந்த மந்திரத்தை எடுத்து பார்த்தா அது புதுசாக இருக்குது. இது எப்போ மார்க் பண்ணினேன் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த விஷயமெல்லாம் நமக்குள்ளே போயிருக்கு. எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம், அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோமோ அதெல்லாம் நமக்குள்ளே போயிருக்கே. ஆனால் அது நம்ம நினைவில் இல்லாமல் இருக்கலாம், செயலில் வரும். அதுதான் உயிரில் கலக்கிறதுன்னு பேர். இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம்லாம் என்னது? அதெல்லாம் உபாதி. அதில் சேமித்து வைக்கிறது தாத்காலிகமானது. உயிரில் கலக்குது இல்லையா நிதித்தியாசனம் மூலயமா, அறிவு அனுபவமாகி அனுபவம் அனுபூதி ஆகி உயிரில் கலக்குது இல்லையா, அது நிரந்தரம். அது எத்தனை பர்சன்டேஜ் இந்த ஞானம் உயிரில் கலக்குதோ அத்தனை பர்சன்டேஜ் அறிவும் ஆற்றலும் ஆனந்தமும் நிரந்தரமாகுது. அதனால் இன்று வரைக்கும் 63 உபனிஷத்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே யாரும் பண்ணலை, ஒரு மொழியில் பண்ணலை. நாம் தமிழ் பண்ணுறோம், நம்ம மொழியில் நாம் பண்ணுறோம். இங்கிலீஷில் பண்ணி வச்சுருக்காங்க, புக்காக போட்டு வச்சுருக்காங்க. தமிழில் புக்கும் இல்லை, ஆடியோவும் இல்லை, வீடியோவும் இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆளும் இல்லை. முருகப்பெருமான் கருணையினால் நம்மளை தூண்டி விட்டு இந்த காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அவர் குரு நாம சிஷ்யன்னு சொல்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? விட்னஸ் யாராலும் செய்ய முடியாது. ஏக்தமாக 63 உபநிஷத்து தமிழ் பண்ணுறோன்னா எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் தெரிந்தவர்களுக்கு. ஏன்னா இவங்களுடைய ஆற்றலும் அறிவும் கரெக்டாக டியூன் ஆகலை, ஒரு பாயிண்ட்டை நோக்கி போகலை. ஏதோ ஒரு மிஸ்கைடன்ஸில் அது ஸ்ப்ளிட் ஆகிடுது, அவன் டார்கெட்டை போக விடாமல் தடுத்துடுது. ஆனால் பிரம்மஞானம் அவனை ஒரு புள்ளியில் நிறுத்தும். பிரம்மஞானம் அவன் குறிக்கோளை சென்று அடைய வைக்கும். பிரம்மஞானம் அவன் லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அதில் அணுவளவு சந்தேகம் இல்லை. கேட்குறவங்க இந்த வார்த்தையை நல்லா உள்வாங்கினாங்கன்னா பல கோடி மடங்கு மேன்மை அடைவார்கள். அடியன் செய்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம செய்து காமிச்சா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் என்ன சொன்னால் கேட்பீங்க, அதை சொல்லிக் கொடு முருகான்னு தான் கேட்டுட்ருக்கேன் சுவாமிகிட்ட. நீங்கள் என்ன சொன்னால் கேட்பாங்க, அதை சொல்லிக் கொடு, அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடு.
இவங்களை அந்த கதவை திறக்கிறதுக்கு வழி சொல்லி கொடு. 108 உபநிஷத்தை கேட்கணுங்கிற அந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடு. தினமும் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி ஒரு வேளையாவது ஒரு ஆடியோவை அவன் கேட்கணும். அதை ஆழ்ந்து சிந்திக்கணும். அதில் உள்ள அமிர்த தத்துவத்தை அவன் உணரணும், அனுபூதி பண்ணணும். அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக இது பரவணும்னு அடியனுடைய விருப்பம், குறிக்கோள். எது வேணாலும் எடுத்துக்கலாம். குறிக்கோளே எனக்கு கிடையாது, விருப்பமே குறிக்கோளாக மாறிடுது. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த முயற்சியும் பண்ணதில்லை. சும்மா அன்றாடம் எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருங்கிறதான் எனக்கு உபதேசம். அதுதான் என் லைஃப் ஸ்டைலும். ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் உழைக்கணும்னு நினைக்கிறேன். நடக்கிறது தான், நடக்க போகிறது தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இப்போ 63வது ஸ்டெப்பில் நம்ம இருக்க போதே அந்த அறிவிப்பை கொடுப்போம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் கேட்குற பிரார்த்தனை பரபிரமும் கேட்குது. அது நியாயமானதாக இருந்தால் அது கண்டிப்பாக அதுக்கான வழி வகுக்கும். அதனால் சொல்லியே தான் எல்லா காரியமும் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து 10 வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லும். அதனால் இந்த முயற்சி தொடரும். அதுக்கான காரியங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டே வரோம். அதனால் இந்த சிரவணம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மையோட 108 உபநிஷத்தையுமே சிரவணம் பண்ணுங்க. இப்போ மனநம்னு பேசக்கூடிய, எப்படி இருந்தாலும் மனநம்னு பேசக்கூடியது ஒரு 3000 வீடியோ வரும். அப்புறம் நிதித்தியாசனம்னு பேசக்கூடியது ஒரு 1000 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, இப்போது இந்த ராமபூர்வதாபினி உபனிஷத்து அதர்வண வேதத்தை சார்ந்தது. எழுதலாம் வேண்டாம். 95 மந்திரம், 5 கண்டம். இந்த பூர்வதாபினி உபனிஷத்து 2 பாட்டாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ரெண்டு உபனிஷத்தாக இருக்குது. 2 கண்டமாக இல்லை, 2 உபனிஷத்தாக தனித்தனி இதில் இருக்குது. ஒன்று பூர்வதாபினி உபனிஷத்து, இன்னொன்று உத்தரதாபினி. அதையும் இதோட தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த உபனிஷத்தை ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்கணும். ஆரம்பத்துலேருந்து சகிப்புத்தன்மையோட மெதுவாக படிப்படியாக மேலே ஏறி வர்றது தான் உத்தமம். அப்போ தான் ஏற்கனவே பேசப்பட்டதை திரும்ப திரும்ப பேசிட்டு இல்லாமல், ஒவ்வொரு சம்ஸ்கிருத வார்த்தைக்கும் தமிழ் சொல்லியிருப்பேன், அந்த தமிழ் வார்த்தையை மீண்டும் இன்னொரு இடத்துல சொல்ல மாட்டேன், சொல்லாமல் போயிருப்போம். புதிய புதிய வார்த்தைகளுக்கு புதிய புதிய அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே வருவோம். அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து 108 உபநிஷத்தையுமே கேட்கணுன்னு ஒரு முடிவை எடுங்க. நமக்கு குறுக்கு வழி வேண்டாம், எளிய வழி தான் நம்ம போகிறோம். அதனால் இந்த சிரவணங்கிற முதல் ரவுண்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதில் 63வது உபநிஷத்தில் இருக்கோம். 62 உபநிஷத்தும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. புதுசாக ஆரம்பித்தாலும் எவ்வளவு வயசானாலும், சத்காரியங்களை எவ்வளவு தாமதமானாலும் ஆரம்பின்னு வேதம் சொல்லுது. தவறான பாதையில் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி வா, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு வேதம் சொல்லுது. அதனால் இந்த உபநிஷத்தை முதல் உபநிஷத்துலேருந்து தொடர்ந்து எல்லாரையும் கேட்குமாறு அடியேன் வேண்டுகோள் விடுத்து இந்த 63வது உபநிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ராமபூர்வதாபினி, அப்புறம் உத்தரதாபினி
அப்படின்னு 2 உபனிஷதாக இருக்குதுன்னு சொன்னேன். இந்த முக்கியமாக சமாதி நிலையை பற்றி பேசுது. மந்திரம் அப்படின்னு சொன்னால் வேதத்துக்கு மட்டும்தான் மந்திரம்னு வார்த்தையை பயன்படுத்தணும், வேறு எங்கேயும் மந்திரங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வார்த்தையை அமிர்தமான நுண்ணறிவை பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை அது. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஜபின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓம் 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 அப்படிங்கிறது ஜபிக்கிறது தான். பிரம்மத்தை நினைக்கிறது, சத்தை நினைக்கிறது. இதனால் என்ன பலன்னா சத்துக்குள்ளே நுழைஞ்சிருவோம், அதுதான் பலன். அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறதா மந்திரம் மனனம்னு சொல்கிறது. அந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு ரக்ஷணம்னு பேர், பாதுகாப்புன்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் மனனம் செய்கிறாங்களோ அவங்கள அது பாதுகாக்கும். அதான் மந்திரம்னு பேர். மனனம் ப்ளஸ் ரக்ஷன், மனனம் செய்பவரை ரட்சிக்கும். இப்போ ஓம் அப்படி ஒரு மந்திரங்கள்லேயே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஓங்காரம். 63 உபநிஷத்துலேயுமே ஓங்காரம் பேசப்பட்டிருக்கு. வேறு எந்த மந்திரத்தையும் அது ரெக்கமெண்ட் பண்ணலை, சிபாரிசு செய்யலை. இதில் ராம மந்திரத்தை இந்த உபநிஷத்தில் சொல்லுது. ராமன் மகாவிஷ்ணுவாக இருந்து ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்து பகவத்கீதை உபதேசம் பண்ணினாலும் பகவத்கீதையில் ஓங்காரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தையும் சிபாரிசு செய்யலை. புரியுதா? அதனால் இந்த ஓங்காரம் ஒன்று போதும். நீங்கள் இந்த சொல்கிற மாதிரி அது உபனிஷத்தாக இருக்கட்டும், உபனிஷத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிரகரண புத்தகங்களாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், இல்லை வேறு பிரம்மசூத்திரமாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், ஒன்று ஒவ்வொரு கருத்தை சொல்லும். எல்லாமே நல்லதாக தான் படும். ஆனால் எது இறுதியானது, எது முடிவானது, வெர்டிக்ட்னு சொல்லக்கூடிய, இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா அதுதான் மேலானது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதை வச்சு மற்ற கேஸில் ஜெயிக்க முடியும். அதுபோல் உபனிஷத்து சொல்லக்கூடிய இந்த ரெக்கமெண்டேஷன் ஓங்காரம் முத்ராவில் சாம்பவி முத்ரா. இந்த ஆசனங்களில் பத்மாசனம் போட்டோ சுகாசனம் போட்டோ பிராணாயாமம் பயிற்சி, அப்படி எல்லாத்தையும் எளிமையாகவும் ஒன்று தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஒன்றை தவிர வேறு எதையுமே போகக்கூடாது. அதான் கர்மகாண்டத்தில் 1000 மந்திரம் இருக்கும், 1000 நன்மைகள் இருக்கும், 1000 ஐஸ்வர்யங்களை கொடுக்கும். ஞானகாண்டத்தில் ஒன்று தான் எல்லாமே. அது என்ன கொடுக்கும்னா கடவுளையே கொடுத்துரும். அதுதான் பாயிண்ட்டு. அதனால் இந்த ராம மந்திரத்தில் எப்படி ஓங்காரத்தில் உலகம் அடங்கியிருக்கோ, ராம மந்திரத்தில் எல்லாம் அடங்கியிருக்குன்னு இந்த உபனிஷத்து பேசுது. சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி, அதை நான் எழுதலை, நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதை படிக்க இந்த 4 லைன் நான் எழுதியிருக்கேன்ல, அதை நான் படிக்கிறேன், அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன். பாக்கியெல்லாம் எளிமையாக இருக்கும், நீங்கள் படிங்க, நான் மீனிங் சொல்கிறேன். இப்போ சாந்தி மந்திரம் பத்ரம் கர்ணேபிகி தானே. ஓம் பத்ரம் கர்ணேபிகி
சின்னையாம தேவாக. இது பற்றிய விவரங்கள் முதல் 10 உபநிஷத்தில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதனால் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். எதுக்காகனா இந்த புதுசாக கேட்குறவங்களுக்கு இது புரியட்டுங்கிறதுக்காக. ஏற்கனவே உள்ளவங்களுக்கு மனப்பாடமாக ஆயிருக்கும். புதுசாக கேட்குறவங்களுக்காக இந்த உபநிஷம். ஏன்னா ஞான யோகம் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நர்மதா பரிக்கிரமம் மாதிரி ஓங்காரேஸ்வரர் கோயில் ஆரம்பித்து ஓங்காரேஸ்வரர் கோயிலில் தான் முடிக்கணும்னு இல்லை. எல்லோரும் பொதுவாக ஆரம்பிப்பாங்க ஓங்காரேஸ்வரர் கோயில் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. ஆனால் ராம பரிக்கிரமம் நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், குஜராத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரூட்லேயும் நர்மதா பயணிக்குது. நீங்கள் அங்கேருந்து ஆரம்பித்து அங்கே அந்த குஜராத்தில் எந்த ஊரில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பித்து அதே ஊரில் முடிக்கலாம். ஞான யோகம் மாதிரியே இருக்குது. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த ஞான யோகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா யோகமுமே நமக்கு சிறப்பு தான், எதுவும் குறை சொல்லலை. ஞான யோகம் நமக்கு விருப்பமானது, ஏன்னா எளிமையானது. நீங்கள் வேறு எந்த யோகத்துலேயும் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் இல்லாமல் வெறும் காது தான் எக்யூப்மெண்ட்டு அப்படின்னு இருக்கிற யோகம் வேறு எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் பயிற்சி முயற்சிலாம் செய்யணும். இங்கே வந்து சிரவணம் பண்ணணும், அதுதான் பாயிண்ட். ஒன்றும் சாதனை இல்லை. சாதனைன்னா ஏதாவது செய்யணும், புறத்தில் ஏதாவது செய்யணும், கர்மா செய்யணும். ஞானத்தில் கர்மாவே கிடையாது. சும்மா உக்காந்துருக்கணும். காது கொடுத்து கேட்குறதுக்கு காது நீங்களா திறந்து வச்சுருக்கீங்க? இல்லை. இப்போ நீங்கள் மூச்சு விடுறீங்க, நீங்களா முயற்சி பண்ணி மூச்சு விடுறீங்க? மூச்சு தானாக போகுது, காது தானாக கேட்குது. அதனால் இங்கே கர்மா எதுவும் கிடையாது. கர்மா இல்லாமலேயே ஞானத்தில் ஜெயிச்சிடலாம். அதனால் எளிமையான விஷயம், ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். கிரகஸ்தனுக்கு பெரிய அரிய பொக்கிஷம். இதுங்களுக்கு இன்னும் புரியலை. எப்படி புரிய வைக்கிறது தான் முயற்சி பண்ணுறோம். பார்க்கலாம். ஓம் ஓங்காரத்தில் ஆரம்பிக்குது. பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணயாம தேவாகா. ஏ தேவர்களே, தேவாகா, ஸ்ருணயாம கேட்கட்டும், கர்ணேபிகி காதுகள் கேட்கட்டும், பத்ரம் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. நல்லவைகளை எங்கள் காது கேட்கட்டும். நல்லதே நினை. எதுக்கு நல்லதே நினைன்னு என்ன அர்த்தம்? சத்தை நினைன்னு அர்த்தம். சாம்பவி முத்ராவில் சிவதரிசனம் பண்ணுங்கள். அப்படி மேலே சிகரத்தை பாருங்கள், உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே உச்சியை பாருங்கள். சாம்பவி முத்ராவில் என்னன்னா சத்த நினைன்னு அர்த்தம். அதனால் தேவாகா, தேவர்களே, எங்களுடைய காதுகள் நல்லதை கேட்கட்டும். ஓம் பத்ரம் பஷ்யம் அக்ஷரியோபி யஜத்ராகா. யஜத்ராகா பூஜைக்கத்தக்கவர்களே, எங்களுடைய கண்கள் நல்லதையே சுபத்தையே பார்க்கட்டும். ஸ்திரேரங்க துஷ்டவா வாம் சஸ்தனூபிகி. எங்களுடைய ஸ்தனு, உடம்பு, வாக்கு, அங்கங்கள் எல்லாம் பலம் பெறட்டும். வியசேமகி தேவஹிதம் யதாயுகு. எதா ஆயுகு, ஆயுள் முடியும் வரை, தேவஹிதம் தேவர்களுக்கு, வியசேம தொண்டு செய்யட்டும், நற்காரியங்களில் ஈடுபடட்டும்னு அர்த்தம். நல்ல காரியங்கள் பண்ணுறது எல்லாமே என்னது? இப்போ யார் எவ்வளோ பெரிய உச்சநிலைக்கு போனாலும் இங்கே வந்து என்ன தான் செய்யணும்? ஏதாவது ஒரு கர்மா செய்யணும். அது பேர் பரோபகார்த்தம்னு குருமார்கள் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் நோக்கமே அதான், விருப்பமும் அதான், வாழ்க்கையும் அதான். பலன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரும், வராமல் போட்டோம், அது அப்புறம். இறைவன் சொல்லியிருக்கார், செய்யும்போது ஆனந்தமாக இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது? கரும்பு சாப்பிட சம்பளம் வேணுமா என்ன? அதுபோல் எதா ஆயுகு, எங்கள் ஆயுள் இருக்கும் வரைக்கும் தொண்டு செய்யட்டும். தேவர்களுக்குன்னா நல்லவர்களுக்கு தொண்டு செய்யட்டும், அவ்வளோதான். அடுத்து என்ன படிமா? ஸ்வஸ்தி நான் இந்திரோ
இந்திரன் என எங்களுக்கு நன்மை செய்யட்டும். स्वस्ति न भूषा विश्ववेदाः சூரியன் எங்களுக்கு நன்மை செய்யட்டும். स्वस्ति न साक्षार्भो हरिष्ठनेमिः எந்த எங்களுடைய செயல்பாடுகளில் தடையில்லாத கருடன், எங்களுடைய செயல்பாடுகளில் தடையில்லாத கருடன் ஆசீர்வதிக்கட்டும். நாங்களும் எங்களுடைய கடமையை தடையில்லாமல் செய்யட்டும். स्वस्ति न बृहस्पति तथागतः குரு எங்களை ஆசீர்வதிக்கட்டும், உபதேசிக்கட்டும். ओम शांति शांति ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆதி தெய்வீகம், தெய்வீகங்கிறது இந்த மலை இடி, பௌத்திகங்கிறது உற்றார் உறவினர் கூட இருக்கிறவன், அவன்லாம் தடை பண்ணுவான். அப்புறம் ஆத்தியாத்மிக்கு நாமளே நமக்கு தடை. என்னை பொறுத்த வரைக்கும் நாமளே நமக்கு தடை தான் 99% அடியேன்னு சொல்வேன். எல்லா முடிவும் யார் எடுக்கிறா? நாம் தானே எடுக்கிறோம். அப்புறம் உற்றார் உறவினர் சொன்னான்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு? போவானா சொன்னாங்க. என்ன கோயிலுக்கு டெய்லிக்கு போகிற, என்ன வேதா கிளாஸுக்கு போகிற, என்ன யோகா பண்ணுற, என்ன தியானம் பண்ணுற, அதெல்லாம் தப்பு. என்ன ருத்ராட்சம் போட்டிருக்க, என்ன விபூதி போட்டிருக்க, இன்னும் சன்னியாசி ஆக போறியா? யார் சொல்கிறதெல்லாம்? யார்? ஜெகத்குரு சொல்கிறதெல்லாம் ஒன்றுத்துக்கும் அறிவு இல்லாதது. அது வந்த வேலையும் தெரியாது, சொந்த வேலையும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆனால் அது உபதேசம் பண்ணும். மெய்யறிவு தனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது குரு. மெய்யறிவு தனக்கு தெரியலையே, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அவன் சிஷ்யன். மெய்யறிவு தனக்கு தெரியலை அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. மெய்யறிவு தனக்கு இல்லைங்கிறதே அவனுக்கு தெரியாது. அவன் தான் சம்சாரி. மெய்யறிவு இல்லை, ஆனால் மெய்யறிவு மாதிரி நடிக்கிறான் பாரு, அவன்தான் உத்தமமான சம்சாரி. அறிவே இல்லாமல் அறிவு இருக்கிற மாதிரி உபதேசம் பண்ணுவான். எது ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் சொல்லவே கூடாது எதுவுமே. எது ஒன்று சொல்லுங்கள், உடனே ஒரு 10 ஐடியா சொல்லுவார். அதை செயல்படுத்துறியான்னு வேற பார்ப்பார் உங்களை. அட்ரஸ் தெரியலைன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டான். ஏதாவது ஒன்று கை காமிச்சு இப்படிப்போம், அங்கே தான் இருக்கும், கேட்டு பாருங்கன்னு ஆப்போசிட் டைரெக்ஷனில். தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ் அது. நார்த்துலலாம் கிண்டல் பண்ணுவாங்களாம், இது மாதிரி தப்பு தப்பாக அட்ரஸ் சொல்லுவாங்களா, தானே அப்படி சொல்லுவாங்களாம். கரெக்டு தான் அது. ஏன்னா தனக்கு தன்ட்ட வந்துட்டான் ஒருத்தவன், ஒரு என்ன ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், உடனே ப்ரெஸ்டீஜ் ஆகிடுது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியது. எதுக்கு போய் சொல்லணும்? எனக்கு தெரியாதுங்க, அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு போகணும். தப்பு தப்பாக அனுமானத்தில் சொல்கிறது. அந்த மாதிரி நாம தான் நமக்கு தடை. நாம தான் நமக்கு தடை. அந்த தடையை உடைச்சி எறியணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். எல்லாத்தையும் குரு செய்வாங்க. நீங்கள் அவங்கள பார்வையில் இருக்கணும், அவ்வளோதான். அவங்களோட பின்னாடி பயணிக்கணும், அவங்கள தான். பார்வையில் இருக்கிறீங்கன்னா கேட்பார், என்ன பண்ணுற, எது பண்ணுற, ஏன் வந்த, ஏன் வரல, எல்லாம் கேட்பார். அது மாதிரி யார் இருப்பா? அதனால் இந்த தடையை நாம் தான் நீக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் தடை இல்லையா? நீங்கள் கொஞ்ச நாள் தடையெல்லாம் தாண்டணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அனிருத்த நிலை வந்துடும், தடையே இல்லாத நிலை வந்துடும். இப்போ எங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கா இல்லையா? அதான் விஷயம். எப்படி வந்துச்சு? இது வந்த பிற்பாடு தான் தெரியும். வந்த பிற்பாடு நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இடையில ஒரு நாள் மந்திரம் வந்துச்சு, அனிருத்த நிலைன்னு ஒரு இது இருக்குது, ஈஸ்வர பிரசாதமாக அது இறைவன் கொடுக்குறான், ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒன்று ஒன்று கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் அனுபவிச்சுட்டு சொல்கிறோம். நீங்கள் அந்த அனுபவம் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. இந்த நிலையை தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த நிலை வந்துடுமா? ஆமாம். இப்போ அந்த கிரிவலத்திலே பார்த்தோம்ல, ஒவ்வொரு நிலையில் நீ குருவை பிடிச்சா ஒரு நிலை, நிருத்தியலிங்கம் தாண்டத்துக்கு ஒரு நிலை, வர்ணலிங்கம் தாண்டத்துக்கு ஒரு நிலை, வாயுலிங்கம் தாண்டத்துக்கு ஒரு நிலை, குபேரலிங்கம் தாண்டத்துக்கு ஒரு நிலை,
ஆணவ கர்மா மாயை எரிச்சாதான் நீ நிறுத்திய லிங்கமே தாண்ட முடியும். வாழ்க்கையில் அது எத்தனை பர்சன்டேஜ்? 50% நிற்கிற. அப்புறம் இங்கே ஒரு 25%, 4 ரோட்டுக்கும் 4 இப்போ 25 வச்சுங்க, 36% உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க சத்துவகுணத்தில். அப்படியே அது 100% ஆகணும். ஈசான லிங்கத்து வரத்துக்குள்ளே நீங்கள் 100%, 100 வயசுனா 100 வயசு, 75 வயசுனா 75 வயசுக்குள்ளே 100% ஆகணும். அது சத்துவகுணம் வளரணும்னா ஏகாந்தம். இப்போ சொல்ல போகுது எப்படி அந்த நிலையை தொட போகிறீங்கிறதுலாம் சொல்ல போகுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது மந்திரங்கள். சரி, இப்போது சாந்தி பாடம் பார்த்துட்டோம். மந்திரத்துக்குள்ளே போகலாம். முதல் வார்த்தையே சின்மயே ஆஸ்மின் மகாவிஷ்ணு. ரொம்ப நாள் டே ஒன்லேருந்து பேசிகிட்டு இருக்கிற வார்த்தைக்கு இந்த மந்திரம் சப்போர்ட் பண்ணுது, அனுமதிக்குது. அதாவது சத்து சிவம், அன்பு ஸ்வரூபம், சித்த அறிவு, நாமெல்லாம் அம்பாளுடைய அணுக்கள். அப்படி சொன்னோமா சித்துக்கு கிராமட்டிக்கலாக சின்னுன்னு சொல்லலாம், சித்து முத்ரான்னு சொல்லாமல் சின்முத்ரான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சித்துன்னு சின்மயின்னு சொல்லுவாங்க, சித்துமயான்னு சொல்லாமல் சின்மயம்னு சொல்லுவாங்க. அம்பாலை சின்மயன்னு சொல்லும்போது அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு கனெக்ஷன், அதாவது ஒரு சாமியம், ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னோம். எப்படின்னா மாயா மாயோன், நாராயணன் நாராயணி, வைஷ்ணவா வைஷ்ணவி, வைஷ்ணவன் வைஷ்ணவி. அது மாதிரி இங்கே இந்த சித்துங்கிற வார்த்தை பொதுவாகவே ஜீவராசிகள் எல்லாம் உடம்பு எடுத்ததெல்லாம் சித்து தான். உடம்பு எடுக்காதது சத்து. உடம்பு எடுத்தால் சித்து, தோன்றது எல்லாமே சித்து தான். அப்போ நம்ம அம்பாள் தான் இந்த உலகத்தை படைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். 9 அட்மீனாக இருந்து 9 பேருக்கும் தேவியர் கொடுத்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியை வச்சு தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணத்தை காரணம் காட்டி பிராணனாக இருந்து இந்த பிராணன் அம்பாலையும் குறிக்கும் மகாவிஷ்ணுவையும் குறிக்கும். அப்படி பார்த்தோம். இங்கே அழகாக சொல்லிடுச்சு, சின்மயே அஸ்மின் மகாவிஷ்ணு, சித்து ரூபமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. போதுமா? நம்மலாம் ஜீவராசிகள் எல்லாம் அணுக்கள்னு சொன்னோமா, சொல்லியாச்சு. சின்மயே அஸ்மின் மகாவிஷ்ணு, சித்தாக இருக்கும் மகாவிஷ்ணு, பரபிரம்மமாக இருக்கும் மகாவிஷ்ணு சித்தாகிறார். சித்துனா சித்து வேற, சத்து வேற, வெவ்வேறு இல்லை. சத்து சிவம்னா சித்து சக்தி, இல்லை சத்து சிவம்னா சித்து விஷ்ணு. எப்படி சொல்லுது? சங்கர நாராயணன். அந்த தத்துவப்படி, ஆண் பெண் தத்துவப்படி, ப்ளஸ் மைனஸ் தத்துவப்படி, தோன்றும் தோன்றாமை தத்துவப்படி, அசையும் அசையாத தத்துவப்படி நம்ம பார்த்தோம். மணி அடிக்கிறதுல மணி அந்த அந்த உள்பகுதி தான் ஆடும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை ஆடுறோம், ஆனால் உள்பகுதி தான் ஆடினா தான் சவுண்டு. அதுமாதிரி அம்மி குளவி கொடக்கல், அதுமாதிரி நிறைய விஷயங்களில் 2 தத்துவங்கள் வேலை செய்யும். ஒன்று அசையாது, ஒன்று அசையும். ஊன்றிய திருவடி தூக்கிய திருவடின்லாம் பார்த்தோம். அதனால் இந்த மகாவிஷ்ணுவை எங்கேயும் சிவத்தை சின்மயின்னு சொல்லவே இல்லை, எங்கேயும் சிவத்தை சின்மயின்னு சொல்லவே இல்லை. சிவத்தை பற்றியே பேசாது, சிகரத்தில் இருக்கிறது சிவன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் நிறுத்திடுது. ஆனால் இங்கே சின்மயே அஸ்மின் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு இப்போ சின்மயமாக இருக்கார். ஜாத்தே தசரத ஹரோ, தசரதனுக்கு குழந்தையாக பிறக்கிறாரு. ரகோக குலே அகிலம் ராத்தி ராஜத்தே யோ மகிஷிதக. ரகுகுலத்தில் பிறந்து அகிலம் ராத்தி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லாத்தையும் ராத்தி கொடுப்பவராக, ராஜத்தே
ஆட்சி செய்பவராக யோ மகிஸ்திதக இந்த மகியை இந்த பூமி முழுவதும் ஆட்சி செய்யக்கூடியவராக அமர்ந்திருக்கிறார். சின்மயமான மகாவிஷ்ணு. புரியுதா? ச ராம இதி லோகேஷோ வித்வத் பீஹி பிரகடகிரித. வித்வத்னா இந்த படித்த பண்டிதர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை ராமன் என்று மக்களால் பண்டிதர்களால் அழைக்கப்படுகிறார். பிரகடீகிருத்த வெளிப்படுகிறார். ராமன் என்ற உருவத்தில் வடிவத்தில் வெளிப்படுகிறார். ராட்சசா ஏன மரணம் ஜாந்தி. ராட்சசா தீயவர்களுக்கு மரணமாகவும் ஸ்வ உத்ரகேதோ தன்னுடைய பிரபாவமே அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவருடைய பிரபாவமே தீயவர்கள்லாம் விட்டு ஓடுறாங்க, மரணம் அடைகிறார்கள். துண்டக்காரன் துணியக்காரனும் ஓடுறாங்க, அடைகிறார்கள், மரணத்தை அடைகிறார்கள். எப்படி? ஸ்வத்ரகேதா தன்னுடைய பிரபாவத்தால் அசுர சிந்தனை உடையவர்கள் ராட்சசர்கள் ஓடுகிறார்கள், மரணமடைகிறார்கள். அதவா ராமநாம புவி க்யாத்தம், அவருடைய நாமம் ராம என்று புவி பூமியில் க்யாத்தம் புகழ்பெற்றது. அபிராமேன அவருடைய நாமம் அன்பை வெளிப்படுத்துகிறது. அபிராமேன அன்பால் மயக்குகிறது, அன்பால் ரமிக்கச் செய்கிறது, அன்பால் வசீகரிக்கிறது அவருடைய நாமம். வா புனக மீண்டும் மீண்டும் அன்பால் இந்த நாமம் எல்லோரையும் ஆட்சி செய்கிறது, வழி நடத்துகிறது. ராக்ஷான் மர்த்திய ரூபேன ராட்சசர்களுக்கு மரணத்தை தருவதும், ராகுர் மானசிஜம் யதா ராகு பாம்பு மனசிஜம் சந்திரனை விழுங்குவது போல இந்த ராட்சச வடிவத்தில் உள்ள தீயவர்களை இந்த ராமநாமம் விழுங்குகிறது, மங்கச் செய்கிறது, அவர்களுடைய ஒளியை மங்கச் செய்கிறது. பிரபாவஹீனா ததா கிருத்வா ராஜ்ய அர்ஹானாம் மகீபுருதாம். இந்த சந்திர ஒளி மங்கிறதுனால ராஜ்ய அர்ஹான் அரசால தகுதி வாய்ந்தவராக இந்த ராமநாமம் மகீபுருதாம் ரொம்ப பாதுகாப்போடு இந்த பூமியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கெல்லாம் ரொம்ப கம்மி ராமநாமம் ஜபிக்கிறவங்க. இப்போ அதிகமாக ஜபிக்கிற மந்திரங்கள்லே முதலிடத்தில் இருக்கிறது ராமநாமன் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஓங்காரம்லாம் யாருக்கு தெரியும்னா ரொம்ப அறிவனுடைய உச்சத்துக்கு போனவங்க, உபநிஷத்து படிக்கிறவங்களுக்கு தான் ஓங்காரம் பற்றி தெரியும். இவங்க அந்தளவுக்கு யாரும் பிரச்சாரம் பண்ணல, ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ண அளவுக்கு ஓங்காரத்தை பிரச்சாரம் பண்ணலை. இப்போ ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கேட்டகரி ஆக்கிடுறாங்க. ஒரு பேர் இருந்துச்சுன்னா உடனே அவங்க சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம்னு ஒரு ஒரு வேறுபாடை கிரியேட் பண்ணிடுறாங்க. ராமன் கிரியேட் பண்ணலை, ராமநாமமும் கிரியேட் பண்ணலை. இந்த அதை ஜபிக்கிறவங்க போதுமான ஞானம் இல்லாததுனால ஒரு வேறுபாடை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓங்காரம் அப்படி இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. ராமநாமம் ஓங்காரத்தில் ஒடுங்கி தான் இருக்குது, எல்லா நாமமும் ஓங்காரத்தில் ஒடுங்கி தான் இருக்கும். ஓம்ங்கிறது பிரம்மத்தினுடைய பெயர், நிர்குண பிரம்மத்தினுடைய பெயர், சகுண பிரம்மத்தினுடைய பெயர். அதனால் ஓங்காரம் பொதுவானது. அப்படி இந்த பிரபாவம் அவங்க இந்த ராமநாமமானது தீயவர்களை பிரபாவத்தை ஒடுக்கி ராஜ்ய அர்ஹானாம் ராஜ்யம் செய்ய தகுதி வாய்ந்ததாக
இந்த பூமி முழுவதும் வளர்ந்து நிற்கிறது. தர்ம மார்க்கம் சரித்திரேன ஞான மார்க்க ச நாமத்தக. இந்த ராமரானவர் தன்னுடைய வாழ்க்கையில் தர்ம மார்க்கத்தையும் அதாவது வேதத்தையும் சரித்திரேன தன்னுடைய வாழ்க்கையினால் நடந்து காமிச்சிருக்காரு. ஞான மார்க்கேன ஞானமாகவும் வேதாந்தமாகவும். வேதாந்தம், கர்மகாண்டம் ஞானகாண்டம். வேதாந்தம், தர்மம் ஞானம். பக்தியும் யோகமும் ஞானமும் அப்படிங்கிறதுல பக்தியும் யோகமும் தர்மத்தில் வந்துடும், ஞானம் ஞானத்தில் வந்துடும். இல்லை பக்தி மட்டும் தர்மம்னு சொன்னால் கூட யோகமும் ஞானமும் ஞானத்தில் வந்துடும், ஞான மார்க்கத்தில் வேதாந்தத்தில் வந்துடும். அதனால் தர்ம மார்க்க சரித்திரேன்னு அவர் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகளால் தர்ம மார்க்கத்தையும் வாழ்ந்து காமிச்சிருக்காரு, ஞான மார்க்கத்தையும் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அதனால் மக்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், அவருடைய கேரக்டரை படித்தாலே போதும். ஸோ தத்தா தியானேன வைராக்கியம் முக்கியமான பாயிண்ட்டு. இதை பற்றி விசாரம் பண்ணலாம். தியானேன வைராக்கியம். நீங்கள் எப்போ வைராக்கியம் வரும்? வைராக்கியம்னா என்னென்னா எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனநிலை, எதையும் போய் பிடிக்காத ஒரு மனநிலை, யாரையும் பார்க்காத யாரையும் பேசாத எதிர்பார்க்காதன்னு அடியன் ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ரொம்ப நாளாக. விவரம் தெரிஞ்சதுலேருந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். பேசுனா பேசுவேன், பேசலைன்னா பேசாமல் இருப்பேன். அது மாதிரி அப்படி இருக்கிறது, எதிர்பாராமல் இருக்கிறது, யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இது அவங்க வந்த பிற்பாடு நடக்கட்டும், அவங்க அது வாங்கி தருவாங்க, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆதரவில் தான் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியும், இப்படிலாம் கணக்கு போகிறது இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், நல்ல காரியத்தை பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டே இருப்போம். இந்த வைராக்கியத்தில் பல வைராக்கியம்னா டைரெக்டாக சொன்னால் துறவுன்னு பேர். துறவுனா என்னென்னா அப்படியே சன்னியாசி ஆகிறது இல்லை, துறவு அது ரொம்ப உச்சம். ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறது. ஏன்னா எல்லாமே தாற்காலிகம், மித்துன்னு தெரியுது, ஏதோ ஒரு அறிவு, அதனால் அது வேண்டான்னு சொல்லிச்சு. இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம், யாரு கூடயும் சேர்றதில்லை. அப்படி ஒரு வைராக்கியம் வருமானா வராது. எத்தனை பேருக்கு பட்டினத்தார் வைராக்கியம் வந்துச்சு? பட்டினத்தார் கதையை எத்தனை பேர் படிச்சிருப்பான் இது வரைக்கும்? 1 கோடி பேருக்கு மேலே படிச்சிருப்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பட்டினத்தார் பற்றி தெரியும். யார் பட்டினத்தார் மாதிரி ஆனாங்க? ஆகலை யாரும். அப்போ இந்த வைராக்கியம் வரணும் வைராக்கியம் வரணும் வைராக்கியம் வரணும்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை கூட வந்துடும், ஆனால் வைராக்கியம் வரவே வராது. வைராக்கியம்னா என்னது? இது வேண்டாம், இதில் ஒன்றும் இல்லை, இது தற்காலிகம், இது துக்கம் கலந்தது, இதில் என்ன இருக்கு? சுவாமியோட மேலானது என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு அறிவு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அது எப்போ சொல்லும், எப்படி சொல்லும்னா, நீங்கள் சத்காரியங்களை ஈடுபட சத்துவகுணம் வளர சத்துவகுணம் 51% கடக்கும்போது தான் இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்கே, அந்த ஒன்று எது? அது கோவிலில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அதை தேடி போகிறான் இல்லையா? சுவாமிகிட்ட போயிட்டு இதோட மேலான வாழ்க்கைன்னா பொருளாதாரத்தில் இல்லை, பொருள் மேலானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கொடுக்குற இன்பம் தாற்காலிகமானது. அப்படி அறிஞ்சால் ஒரு நிலையை தொட்ட பிற்பாடு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையை வாழாமல் நாளைக்கு இதை அடைஞ்சிட்டோம்னா அப்படி ஆகிடலாம், அதை அடைஞ்சிட்டா அப்படி ஆகிடலாம், அதை அடைஞ்சிட்டா அப்படி ஆகிடலாம், இனிமேல் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு எல்லோரும் இன்றைக்கி ப்ரெசண்ட்டை விட்றீங்களே, அந்த நிலையை அடைஞ்சவங்க அப்படி இருக்காங்களா? இல்லை நீங்கள் தான் அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம்
நிம்மதியாக இருக்கீங்களா? ஆனந்தமாக இருக்கீங்களா? அன்பாக இருக்கீங்களா? இல்லையே, இருக்க முடியாது. ஏன்? இந்த அன்பு, அறிவு, ஆனந்தம்லாம் அறிவில் இருக்குது, அனுபூதியில் இருக்குது, அமைதியில் இருக்குது. அப்போ இதுக்கு மேலானது ஒன்று இருக்குது, அதை நோக்கி போகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அது பேர் தான் வைராக்கியம். இப்போ ஏகாந்தமாக போனோமா இல்லையா? 8 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காந்தமா இல்லையா? கடந்த 2-3 வருஷமாக, முதல் 2 வருஷம் கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் உட்காந்தோம். இப்போ கடந்த 3 வருஷமாக 8 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் அடியான்னு உட்காடுறேன் ஏகாந்தமாக. எப்படி முடிஞ்சிச்சு? வெளியில் ஒன்றும் இல்லை, இருக்கிறதெல்லாம் ஒன்றும் உபயோகம் இல்லை, எந்த விஷயத்துலையும் உபயோகம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அதை நம்பி போகிறீங்க, அது உங்களை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு 10-30 வருஷம் ஆகி போயிடுது. அப்புறம் திரும்பி வரீங்க, திரும்பி இன்னொன்று பின்னாடி போகிறீங்க, அது பின்னாடி எங்கேயோ அழைச்சிட்டு போகுது. எங்கெங்கேயோ இறைவனை தவிர பாக்கி எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவோம். அது இறைவனை தவிர உனக்கு வேறு எங்கேயும் அமைதியும் ஆனந்தமும் இல்லை. அன்பும் அறிவும் ஆனந்தமும் அமைதியும் இறைவனை தவிர வேறு எங்கேயும் இல்லை. அதை எப்போ அறிகிறது? அது பின்னாடி போய் அடிபட்டு உதப்பட்டு டைம், மணி, எனர்ஜி 3 கரெக்டாக இருக்க, அதெல்லாம் இழந்த பிற்பாடு ஆஹா நம்ம அனாவசியமாக டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுதில்ல. அது மாதிரி எத்தனை வாட்டி தோணும்? அப்படி தோணி இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் ஒவ்வொரு துறையாக எதெல்லாம் உங்களை வசீகரிச்சுதோ அது பின்னாடியெல்லாம் போக ஒவ்வொரு ஜென்மாவாக எக்ஷன் ஆகிக்கிட்டே போகும். நீ அமைதியாக இருக்க முடியாது. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்ட. உனக்கு அமைதியே பிடிக்காது. வெளியில் அமைதி இருக்குன்னு நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம்ல. ஆஹா உள்ளதான் இருக்கு யார் சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டாங்க. குருவா? குருனா என்னது? அது எங்கே இருக்கார்? சாமி பேசுகிறாரு, புரியுமானா புரியாது. என்னத்தை பேசுகிறாரு அவர்? யாருமே சொல்ல மாட்டாங்க, யாரும் எடுத்து விளக்க மாட்டாங்க, நீயும் யார்கிட்டையும் கேட்க மாட்ட. நீ எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை பின்னாடியே போகிற. புண்ணியம் தலை தூக்கும் போது இந்த மாதிரி சத்சங்கம் காதுக்கு வருது. இங்கே ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு கிளாஸ் மாதிரி நடத்துகிறாங்க, டெய்லி உபதேசம் பண்ணுறாங்க. இந்த கருத்தெல்லாம் எந்த டிவிலையும் கிடைக்காது, எந்த சத்சங்கத்துலேயும் சொல்ல மாட்டாங்க. அரிய விஷயமா இருக்குது, பிரம்ம வித்யான்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு குருவை போய் பார்க்க போகிற. குரு முதல்ல சொல்கிறது 1 மணி நேரம் ஏகாந்தம், அதான் முதல்ல சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மந்திரம் சொல்லுது, தியானேன வைராக்கியம். நீ ஒரு இடத்துல உக்காந்தாதான் எது சரி எது தப்பு, எது நல்லது எது கெட்டது, எது உயர்வானது எது தாழ்வானது, எது செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் வந்தால் தான் வைராக்கியம் வரும். முதல்ல பிரித்து பார்க்குற அறிவே இல்லை. ஏன்னா நேரம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கெங்கேயோ ஓடுறோம், எத்தனையோ பிறவி ஓடிட்டோம், யார் யாரையோ போய் பார்த்துட்டோம் குருவை தவிர, யார் யாரையோ தேடிட்டோம் இறைவனை தவிர, எல்லாம் பண்ணிட்டோம், நிம்மதி வரல. பாட்டெல்லாம் எழுதிட்டோம், எங்கே நிம்மதி அப்படி பாட்டுக்கு எழுதிட்டோம். அப்புறம் எங்கே தேடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டோம். அதெல்லாம் ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு விட்டுட்டோம். மறுபடியும் தேடிட்டு தான் இருக்கோம். டெய்லி காலையில் ஏந்து என்ன பண்ணுறோம்? காலையில் ஏந்து 1 மணி நேரம் ஏகாந்தமாக உட்கார சொல்லியிருக்காங்க. அப்படியே பண்ணுறோம். ஏந்துக்கும் போதே தடபடன்னு ஏந்துக்கிறான். துணியக்கான ஓடுறான், பாத்ரூமுக்கு ஓடுறான். அதுக்குள்ளே ஏற்கனவே யாராவது அங்கே இருந்தாங்கன்னா கடுப்பாகிறான், சண்டை போடுறான்.
டிஃபனாக இருந்தால் வெளில போய் சாப்பிட்டுடலாம். பாத்ரூம் எங்கே போகிறது? கர்மம். நைட்டு தூக்கப்படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில் ஏந்துக்க முடியல. ஏந்தா எல்லாமே ஒரே ஏடாகுடமாக இருக்குது. சூழலே மாறி இருக்கு. இதுதான் ஒரு வாழ்க்கை. இது கோடீஸ்வரனாக இருக்கட்டும், சாமானியனாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இதே கதி தான். அப்போ இவ்வளோ நாள் தேடினது என்னது? என்னமோ தேடினேன், எல்லாம் வந்துச்சு. எல்லோரும் தேடுற மாதிரி நானும் தேடினேன். தப்பு இல்லை. இப்போ தான் அந்த இல்லறத்துக்குள்ளே போனால் தான் இந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு, அதனுடைய வேல்யூலாம் புரியும். இல்லறத்துலேயே போகாமல் அப்படியே இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குழந்தைங்க கஷ்டமே படக்கூடாது, என் குழந்தை நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சௌகரியம் பண்ணுறேன்னு அது தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறீங்கள, அதில் அது இன்பம் பெறுமான இன்பம் பெறாது. ஏன்னா அது கஷ்டப்படல. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் காசில் நீங்கள் சாப்பிட்றீங்கள, முதல்ல வேலைக்கு போய் சமைச்சு, அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும். நம்ம உழைச்சி இந்த வீடு வாங்கியிருக்கோம், நம்ம உழைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோம், நம்ம உழைச்சி இந்த காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது ஒரு இன்பம் இருக்கும். அப்போ அதை உங்களுக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, அப்போ கொடுத்தாரு. எப்போ அது வேல்யூ தெரியும்? நீங்கள் தாத்தாவாகும்போது தான் அது வேல்யூ தெரியும். என்ன பிரயோஜனம்? அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் சௌகரியமானா அது கஷ்டமே தெரியாது. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எப்போதும் இருப்பீங்களா அது கூடயே? அப்போ இன்பங்கிறது அந்த பொருளை நீங்கள் கொடுத்தாலும் அது இன்பம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்பம் அடையாது. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். முதல்ல கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் கடவுளை பற்றி 4 வார்த்தையை சொல்லி அவரை டெய்லி ஒரு 11 சுற்று பாக்கி எல்லா கதவும் திறக்கும். இது ஒரு எளிய விஷயம், சாதாரண விஷயம். இது கூட சொல்லித்தரத்துக்கு அவனுக்கு நேரம் இல்லை, பாவம், அவனுக்கே தெரியாது. அப்படி உன்னுடைய தேவைகளை எல்லாத்தையும் நீ பூர்த்தி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகிற. நீ நிம்மதியாக இருந்தியா? வந்த வேலையை முடிச்சியா? இல்லை. அப்புறம் மறுபடியும் பிறக்க வேண்டியதான். மறுபடியும் மனிதனாக பிறப்போன்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப அரிய விஷயம். இப்போ அறியதுன்னு எல்லா கழுதையும் சொல்லுது. குரு சொல்கிறாரு, ஔவையார் சொல்லிட்டாங்க, எல்லா மகானுபாவ ஞானிகள்லாம் சொல்கிறாங்க மானுட பிறவி அரியதுன்னு. எந்த கழுதை கேட்குது? ஏதோ ஆடு மாடு மாதிரியே போகுது வருது. எப்போ கேட்க போகுது? யார் சொன்னால் கேட்கும், என்ன சொன்னால் கேட்கும், யாருக்குமே தெரியல. அப்போ புண்ணியம் இல்லாத வரைக்கும் நம்ம சத்துவகுணம் வராது. சத்துவகுணம் வராமல் நீ ஏகாந்தமாக உட்கார மாட்ட. ஏகாந்தமாக உட்கார்றன்னா உனக்கு வைராக்கியம் வராது. இதுதான் விஷயம். அது சொல்லுது பாருங்கள், தத்தா தியானேன வைராக்கியம். தியானத்தினால தான் வைராக்கியம் வரும். ஐஸ்வர்யம் ஸ்வஸ்ய பூஜனாத். ஐஸ்வர்யம் ஆத்ம சம்சிதமாக இருந்தால் ஐஸ்வர்யம் நிறையும். ஆத்மாவை நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வோட வாழ்க்கையை நடத்தினா ஐஸ்வர்யம் வரும். அதுதான் பூஜனம்னு பேர். அந்த பூஜை வெளியில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த பூஜை உள்ளே பண்ணணும் ஞானத்தில். 5வது மந்திரம் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இன்ட்ரோவோட நிறுத்துகிறேன். அஞ்சாவது மந்திரம் தான் தியானேன்னு வைராக்கியம். ஞானேன்னு கைவல்யம்னு பார்த்தோம்ல. ஞானத்தால் மட்டுமே கைவல்யம். ஞானேனேவ கைவல்யம்னு சொன்ன மாதிரி தியானேன்னு வைராக்கியம். தியானத்தில் உக்காந்தாதான் வைராக்கியம் உனக்கு வளரும், நிரந்தரமாகும். மந்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. அது நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தாச்சு, இது வரைக்கும் இருக்கட்டும். இன்ட்ரோவும் 4 மந்திரங்களும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். 5, 6லேருந்து நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு அரோ குருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே திவேல் முருகனுக்கு அரோ